ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கிங் வித் வைஷு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கேரட் பாதாம் கீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கீரில் நம்ம சுகர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்வீட்னருக்கு டேட்ஸும் வெல்லமும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க். ஒரு 2 கேரட்டோ 2 பாதாமியும் பக்கத்தில் வச்சு பாருங்களேன், ஆர் ஈவன் டேட்ஸே யாராவது சாப்பிட்றாங்களான்னு யாரும் சீண்ட மாட்டாங்க. இதுவே நீங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கீராட்டை போட்டு கொடுங்க, டம்ளராக உள்ளே போகும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கேரட் கீர் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு 3 பெரிய கேரட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைசஸாக போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் 1/4 கப் பாதாம். இது நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம், பட் ஊற வச்சு தோல் நீக்கி போட்டால் அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். அப்புறம் ஒரு 7-8 டேட்ஸ். அப்புறம் வெல்லம், இது நான் தேவையான தான் போட்டுக்க போகிறேன், ஸோ ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் ஏலக்காய். அப்புறம் 2 கப் காய்ச்சின பால். ஃபஸ்ட்டு நம்ம பால் காய்ச்சிட்டு இந்த டேட்ஸில் அந்த பால் விட்டு கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். ஸோ நமக்கு அரைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம குக்கரில் 4 விசில் போட்டு கேரட்டை வேக வச்சுக்கலாம். கேரட் இந்த மாதிரி நீங்கள் கத்தியில் கட் பண்ணால் ஈஸியாக கட்டார அளவுக்கு வேகணும். 4 விசிலோ இல்லை உங்களுக்கு எத்தனை விசில் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி வேக போட்டு எடுத்துக்கோங்க. கேரட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இது ஆறினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துப்போம். இதில் ஃபஸ்ட்டு டேட்ஸு, அப்புறம் பாதாம், அப்புறம் ஏலக்காய் இதை சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம். ஏன்னா இதை ஃபஸ்ட்டு அரைச்சாதான் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு கீர். கேரட்டையும் இதோட போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் சில பாதாம் அரைப்படாமல் அண்ட் ஏலக்காவும் ஒழுங்காக அரைப்படாமல் ஒரு மாதிரி நமக்கு வாய்க்கு பிடிக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இது 3ஐயும் நம்ம அரைச்சிக்கலாம். இது ஓரளவுக்கு அரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் இந்த கேரட்டை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேரட் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் நம்ம தண்ணி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கேரட் வேக போட்ட தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. கடைசியாக நம்ம கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு லிக்விட் இருந்தால் நல்லாயிருக்கும் போல இருக்குது. நான் பால் விடுறேன். ஸோ பால் விட்டு நல்லா அடிச்சுக்கிறேன். இப்போ இதோட நான் வெல்லமும் சேர்த்துக்கிறேன். எனக்கு இங்கே பவுடர்டாகவே வெல்லம் கிடைக்கும், ஸோ அதனால் எனக்கு ரொம்ப வசதி. ஸோ இப்போ இதோட சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பால் வேணால் சேர்த்துக்கலாம் நீங்களும். ஸோ இது நல்லா அரைச்சி இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சதை ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் அந்த வேக வச்ச வாட்டரோடையே இதை நான் சேர்த்துக்கிறேன். இதோட நம்ம பாக்கி இருக்கிற பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். இது ஃப்ரிட்ஜில் அசச் 1 வீக்குக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் நிறையாவே செஞ்சு வச்சுட்டு போக வர ஒரு டெய்லி நீங்கள் ஒரு டெசர்ட் ஆட்டம் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அண்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கீர். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ போட்ட உடனே டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். டேக் கேர். பை.